மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம். எங்கள் தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்கவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்கவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, எல்லாரும் சந்தோஷமா வாழ்க, வாயார சொல்லுங்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எங்கள் தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். எங்கள் செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, ஓடி ஸ்தோத்திரமே.
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராகிய எங்களுக்கு வெளிப்பட்ட அன்பு தெய்வமே, அருமையான இயேசுவின் பர்வதம் அரசடிப்பட்டி திருச்சபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். வந்திருக்கிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் உம்முடைய கரத்தினால் இந்த சபையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான அன்பு மக்களே, கிறிஸ்மஸ் தின விழா உலகம் முழுவதும் சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் இயேசு என்றால் யார், அவர் எதற்காக பூமிக்கு வர வேண்டும், அவர் எதற்காக மனிதனாய் பிறக்க வேண்டும், அவர் பாவங்களை மன்னிக்க அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது, இந்த உலகத்தில் அவர் ஒரு மனிதன் தானா, எல்லா தெய்வங்களைப் போல அவரும் ஒரு தெய்வமா இல்லை ஒரே தெய்வமா, இதையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் சற்று விளங்கி கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் மனிதனை இந்த பூமியிலே சிருஷ்டித்தார். அவருக்கு என்ன பெயர் தெரியுமா? சிருஷ்டிகர். ஆங்கிலத்தில் சொன்னால் கிரியேட்டர். அவர் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், மச்சங்களை படைத்தார், ஆகாயத்தில் பறக்கிற பிராணிகள் பறவைகளை படைத்தார், தண்ணீரில் வாழ்கிற ஜீவ ஜந்துகளை படைத்தார், பூமியிலே நடமாடுகிற மிருக ஜீவன்களை படைத்தார். ஆனால் இந்த படைப்பெல்லாம் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இல்லை. எல்லாம் நல்லது 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 என்று சொன்னார். ஆனால் இந்த பூமியில மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக படைத்தார். அவருடைய சாயல். நம்ம ஒவ்வொருத்தரும் யாருடைய சாயல் அப்படின்னு சொன்னா பிதாவினுடைய சாயலாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க, மனிதன் அப்படி தேவனால் படைக்கப்பட்டு ஆண்டவர் அன்னைக்கு அந்த மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஏதேன் தோட்டம்னு ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து அங்கே ஆதாமையும் ஏவாளையும் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் அவர்களை அந்த தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தார். என்ன வேலைனா, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு என்ன செய்திருந்தார்? வேலை கொடுத்திருந்தார். நம்ம படைத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நமக்கு தேவையான சகல காரியங்களையும் இந்த பூமியில ஆண்டவர் படைத்தார், சிருஷ்டித்தார். ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? அந்த தோட்டத்தில் எல்லா கனிகளையும் நீங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. கொஞ்சம் எல்லாரும் நல்ல கவனிங்க. இந்த ஏவாள் என்ன செய்தா? தோட்டத்தில் உலாவிக் கொண்டு ஆண்டவர் எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை என்ன பண்ணா?
பறித்து தான் புசித்ததோடு இல்லாமல் தன் கணவருக்கும் கொடுத்து 2 பேரும் ஆண்டவருடைய கட்டளை என்ன பண்ணாங்க? மீறினார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விலக்கப்பட்ட விருட்சம். அந்த மரத்துக்கு பேர் என்ன? விலக்கப்பட்ட விருட்சம். இப்போ சாதாரணமாகவே இந்த பசங்கள்கிட்ட நீங்கள் வீட்டை விட்டு பெற்றோர்கள் வெளியே போகும்போது, டே வீட்டை பார்த்துக்கடா, பீரோவில் மட்டும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க, என்ன செய்வான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்போ வெளியில் போவீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எப்போ வெளியில் போவீங்கன்னு பார்த்துட்டு குறைஞ்சது அந்த பீரோல் சாவியை நீங்கள் எங்கே ஒளிச்சு வச்சுருக்கிறீங்கிறத தீவிரமாக தேடி ஜெயிச்சிருவான் எப்படியாவது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறீங்க? பீரோவில் திறக்கக்கூடாது. எப்பயுமே மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படிங்கிறது தான் யாருடைய சுபாவம்? மனுஷனுடைய சுபாவம். ஏன்னா அதான் பாவ சுபாவம். ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் என்ன? தீமைனா தீமை, நன்மைனா நன்மை. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த மனிதன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனாய் இவன் மாறிட்டதுனால இந்த மனித வர்க்கத்தை சரிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? நியாயாதிபதிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். யாருக்குமே இந்த ஜனங்க என்ன செய்யலை? கட்டுப்படவே இல்லை. கடைசியாக என்ன பண்ணார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்புறதை தவிர வேற வழியே இல்லை. அதனால தான் யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணினாலும், எவ்வளவு பாவத்தில் விழுந்து கிடந்தாலோ, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக இப்படிலாம் நடந்தாங்கல்ல, இவங்க சாகட்டும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்காம இந்த மனுக்குலத்தை மீட்கணும், இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கணும், இந்த மனுக்குலம் உண்மையான தெய்வத்தை அறியணும், பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? அனுப்பினார். சரி, இப்போ இந்த பூமியில் ஆண்டவர் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மை போல ஒரு மனிதனாக ஒரு பெண் வயிற்றில் என்ன பண்ணார்? பிறக்கணும். ஆனால் ஒரு ஆண் மகனுடைய விருப்பத்தினாலோ அல்லது மாம்ச விருப்பத்தினாலோ இயேசு பிறவாமல் எப்படி பிறந்தார் தெரியுமா? ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அவளுக்கு என்ன பேர் வைக்கணும்? நீங்களும் நானும் பேர் வைக்க முடியாது. அந்த பேர் கூட எங்கேருந்து வந்த பேர்? பரலோகத்திலிருந்து வந்த பேர். அது நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் தெய்வத்துக்கு பேர் வைக்க முடியுமா? அந்த தெய்வத்துக்கு பேர் வச்சு அனுப்புனது யாரு? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சகர், மீட்பர். கிறிஸ்துனா இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துனா என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ ஏன் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? இவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால்
நம்ம செய்த தவறுகளுக்கு இந்த உலகத்தில் விமோச்சனமே கிடையாது. நம்ம செய்த பாவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடையாது? எந்த விதமான அதுக்கு விடுதலையே கிடையாது. அப்போ நமக்கு விடுதலை வேணுமா இல்லையா? நம்ம தவறு செய்துட்டா நம்ம மனசு என்ன பண்ணுது? வேதனைப்படுது இல்லையா? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நமக்குள்ள என்ன இருக்க மாட்டேங்குது? சமாதானம் இருக்க மாட்டேங்குது. உங்கள் அரசடிப்பட்டி கிராமம் நான் எப்படி சந்திச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கிராமத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா? அந்த பாட்டி பேர் என்னன்னு தெரியுமா? என்ன பாட்டி? மைக்கேல் அம்மா. நான் அப்போ கல்யாணம் பண்ணலை, எனக்கு திருமணம் ஆகலை. மைக்கேல் அம்மா என்ன பண்ணாங்க? தயிர்காரம்மா தயிர் விற்றுக்கிட்டு புதுக்கோட்டைக்கு வருவாங்க. கீழராஜ வீதியில் வீடு வீடாக தயிர் விற்பாங்க. நல்ல கவனிங்க. இவங்க விற்ற தயிரை ஒவ்வொரு வீடாக ஊற்றும் போது என்ன கலரில் வந்துச்சு? தயிர் என்ன கலரில் இருக்கும்? அப்போ பாஸ் ஆகிட்டீங்கடா. வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் இந்த அம்மா தயிர் ஒவ்வொரு வீடாக ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? கலர் ரத்தம், ரத்தமாக இருந்துச்சு. ரத்த கலரில் இருந்துச்சு. இந்த அம்மா பதறிக்கிட்டு வாங்கினவங்கள சட்டியில் ஊற்றிட்டாங்க. இவங்க பதறிக்கிட்டு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஐயாவை போய் பாருங்க அப்படின்னு. யார் சொன்னாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த அம்மா மாடிக்கு வந்துட்டாங்க. மாடிக்கு வந்து என்கிட்ட அழுன்னு அழுகிறாங்க. ஐயா, என் தயிர் பூரா என்ன ஆயிடுச்சு? ரத்தமாயிருச்சு. எங்கே திறங்கம்மான்னு சொல்கிறேன். திறந்த வெள்ளை கலரில் இருக்கு. ஓன்னு அழுகிறாங்க. ஐயோ, நான் இப்போ ரத்த கலரில் பார்த்தேனே, இப்போ நான் ரத்தமாக பார்த்தேனே, ரத்த கவுள் அடிச்சிச்சே. வாங்கினவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? ஊற்றிட்டாங்களே. யாரும் காசு கொடுக்கலையே, எல்லாரும் வேணான்ட்டாங்களே. இந்த நிலைமையில் தானே நான் வந்தேன். இப்போ வெள்ளையா தெரியுதே, இது என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியலன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கொண்டு வந்த தயிர் ரத்தமாக இருந்தது பிசாசுனுடைய கிரியை. அது நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக இந்த காரியம் நடந்திருக்கு. நீங்கள் ஏசாமியை பிடிச்சிக்கோங்க, இதெல்லாம் மாறிடும்னு சொன்னேன். தயவு செய்து என் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னாங்க. அப்போ தான் முத உங்கள் கிராமத்துக்கு வந்தேன். ஆமேன். அப்போ உங்கள் கிராமத்துக்கு முத வந்து ஜெபிச்சுட்டு போனதுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு கேட்டுச்சு, டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. இந்த மாதிரி கூட்டம் முந்தா நாள் மெடிக்கல் காலேஜ் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கூட்டம் டாக்டர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருந்தேன். டாக்டருக்கு படிக்கிற ஒரு பொண்ணு கேட்டுச்சு, அண்ணே இந்த ரட்சிப்புங்கிறீங்களே, அந்த ரட்சிப்பு நாங்கள் எப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறது? இயேசுனா என்ன அர்த்தம்னு சொன்னேன்? மீட்பர், ரட்சகர். ஆங்கிலத்தில் வந்து ரெடிமர். நல்ல கவனிங்க. அதை எப்படி நான் உணர்றது? அப்படி நான் கேட்டேன், நீ டாக்டருக்கு தானேம்மா படிக்கிற, ஒருத்தருக்கு வியாதி சுகமாகிறது எப்படிம்மா புரிஞ்சுக்கிறது சொல்லுமா அப்படின்னு கேட்டேன். அது சொன்னிச்சு, அது சுகமாகிறது நமக்குள்ளே தெரியும்ல. அதே மாதிரி தான் இந்த ரட்சிப்புங்கிறது நமக்குள்ளே தெரியும். நமக்குள்ளே இருக்கிற பழைய அழுக்கு மூட்டையெல்லாம் வெளியில் போயிடும். பொய், பிராடுத்தனம் பண்ணுறது, எரிச்சல், பொறாமை, புரணி பேசுறது, குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் ஒரே நிமிஷத்தில் ஏசப்பா நான் உங்களை தெய்வமாக பார்க்குறேன், என்னை மன்னிங்கன்னு சொன்னால் எல்லா அழுக்கு மூட்டையும் வெளியில் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு அப்படின்னா இந்த உலகத்தில் மனிதனாய் அவர் நமக்கு பிறந்ததனுடைய நோக்கம் நம்மை போலவே இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து நம்ம என்னென்ன பாடுகள்லாம் இங்கே அனுபவிக்கிறோம்
அந்த பாடுகள் எல்லாம் அவர் அனுபவிச்சு இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக, பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக அவரை என்ன பண்ணாங்க? அநியாயமா சிலுவையில் அடித்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தி என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் இந்த விலை மதிக்க முடியாத ரத்தத்தினால இந்த திருச்சபையை உருவாக்கிட்டு போனார் கர்த்தர். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மைக்கேல் அம்மா தயிர் கொண்டு வர போய் நான் அரசடிப்பட்டி கிராமத்தை சந்திக்கிற நிலைமை வந்துச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய தெய்வம். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஊருக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க போவாங்க. நானே பார்த்துருக்குறேன். பல பேர் வருவாங்க. ஆனாலும் நான் ஒவ்வொரு வீடாக போய் ஜெபித்த அந்த நாட்களில் இந்த ஏரியாவெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்குது. 14 காரணம் இருக்குது. ஆனால் அந்த காரணத்தில் மிக முக்கியமான காரணம் பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து எங்கே வந்தார்? உலகத்துக்கு வந்தார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாயாகன்னு சொல்லி, இயேசுனா மீட்பர், ரட்சகர், நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன், எல்லாரும் சொல்லுங்க இம்மானுவேல் என்பதற்கு. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்தில் கடவுளை எங்கேயும் போய் தேடாதீங்க, ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுவார், இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா எப்படி இருக்குதா? இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா எப்படி இருக்குதா? உள்ளமெல்லாம் அப்படியே பொங்குதையா. உங்க கூட யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எங்க போனாலும் எங்க நடந்தாலும் உங்க வாயினால எப்படி கூப்பிடணும்? இயேசப்பான்னு கூப்பிடணும், இயேசுவேன்னு கூப்பிடணும். நல்ல கவனிங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இன்னொரு பேர் என்னது? இம்மானுவேல். இன்னும் இவரை குறித்து நம்ம வேடிக்கை நல்ல கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் படித்தா இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன தம்பி? இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? யூதருக்கு ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சத்தமா சொல்லுங்க. அவ்வளோதான்டா. அந்த 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல கவனிங்க. அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவாயாக. இயேசுனா அவர் மீட்பர், இரட்சகர், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். இம்மானுவேல்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் நம்ம கூடவே இருப்பாரா? எல்லாரும் சொல்லுங்க, இம்மானுவேல்னா எப்படி இருப்பாரா? நம்ம கூடவே இருப்பார். அது மட்டும் இல்லை, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம்னு சொல்லி எல்லாம் கவனிங்க. யார் சொல்ற? சாஸ்திரிகள் ஏரோது ராஜா கிட்ட கேட்குறாங்க. சரி, இன்னொரு காரியம். இதே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் ஏரோது, யூதருக்கு ராஜாவா? எல்லாரும் கவனிங்க. நம்ம தானே ராஜா. அப்ப யாரு யூதருக்கு ராஜா இங்க பிறக்க போறாருன்னு யார் கலங்குறா? ஏரோது ராஜா கலங்குறான். அப்ப கலங்கும் போது நல்ல கவனிங்க. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இதோ கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்கு இன்னொரு பேர் என்னது? கிறிஸ்துவானவர். நான் முன்னாடியே சொன்னேன்ல, கிறிஸ்துனா என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசுனா என்னது? மீட்பர், இரட்சகர்.
இம்மானுவேல்னா யாரு? என் கூடவே இருக்கிறவர். இப்ப அடுத்தது இவர் யாரு? யூதருக்கு ராஜா. இப்ப அவர் யாரு? கிறிஸ்துவானவர். அப்ப ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவனை மீட்டு, அவன் கூடவே இருந்து, அவனை தேவன் அபிஷேகித்து மனம் திரும்பி அவர் பிள்ளையா அவர் மாற்றுகிறார். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஏசப்பா பிள்ளைங்க. நீங்க எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருமே யார் தான்? ஏசப்பாவுக்கு பிள்ளைங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. யோவான் 1:14 படிச்சோம்னா, உண்மையாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அன்னக்கிளி வீட்டு அக்கா வீட்டுக்கு போய் நீங்கள் யாராவது இங்கே இருக்கிற ஒரு ஆள், இல்லை வெளியில் இருக்கிற ஆள், யாராவது ஒரு ஆள் ராத்திரி 11 மணிக்கு போய் கதவை தட்டி ஒரு 2 தோசை கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுன்னு கோவம் வந்து என்ன சொல்லுவாங்க? இங்கே ஒன்றும் இல்லை, மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, போ வெளியிலன்றுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம். சொல்ல மாட்டாங்களா? சரி, அது உங்கள் பாடு, ரொம்ப சந்தோஷம், உங்கள் விசுவாசம். ஆனால் அவங்க பெத்த பிள்ளை ராத்திரி 11 மணிக்கு அம்மா 2 தோசை வேணும், பசிக்குதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அடுப்பை பற்ற வச்சு உடனே என்ன பண்ணிடுவாங்க? சுட்டு கொடுப்பாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யார் தெரியுமா? பிள்ளைகளாக இருக்கிறோம். கைகளை தட்டி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்னவா இருக்கிறோம்? எந்த நேரத்தில் எது கேட்டாலும் இயேசு அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார் மத்தேயு 7:7, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நமக்கெல்லாம் ஆண்டவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை. அந்த பொல்லாதவர்கள்னு ஏன் பிரதர் சொன்னார்னு கேட்டால், கொஞ்சம் எல்லாரும் என்ன பாருங்க, நல்லா போய் சாராயம் குடிச்சிட்டு டாஸ்மார்க்கில் போய் குடிச்சுட்டு சில ஆட்கள், எல்லாரும் இல்லை, ரொம்ப நிதானமாக மிச்சர் வண்டிக்கிட்ட வந்து நின்று பிள்ளைகளுக்கெல்லாம் பக்கடா மிச்சர்லாம் வாங்கி அதை ஒரு பொட்டணமாக கட்டி, எங்கள் வேஷ்டியை கட்ட வேஷ்டியில் என்ன பண்ண விடுவாங்க? தொங்க விட்டுட்டு வருவாங்க. அவ்வளவு போதையிலையும் நிதானமாக சில ஆட்கள் என்ன பண்ணும்? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரும். அதான் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, இவன் குடிக்கிறது சாராயம், ஆனால் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகிறது என்னது? பக்கடா மிச்சர். இந்த சத்தமே காணோம். பயல்கள்லாம் கத்துவாங்கன்னு பார்த்தேன். என்னடா படிக்கிறீங்க? 7th 6th? சரி, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொல்லாதவர்கள், ஆனால் அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு போகிறாங்க? நல்ல ஈவுகள். நல்ல ஈவுகளை வாங்கிட்டு போகும்போது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே, கிறிஸ்மஸ் சந்தோஷமாய் கொண்டாடுகிற நாளிலே அரசடிப்பட்டி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் வணங்குகிற, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் துதிக்கிற, நீங்கள் பாடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், மெய் தெய்வம். அவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். நீங்க நல்லா இருக்கணும் தான் அவர் சிலுவையில் பலியானார். அல்லேலூயா. அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். அவர் பிறந்த தினத்தை நம்ம மனதில் நினைத்து சந்தோஷப்படுறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கன்னா, தயவுசெய்து நல்லா கவனிங்க. அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். யாருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை? ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அப்போ ஏசப்பாவுக்கு எப்படி நம்ம பிரியமான வாழ்க்கை வாழ்றது? பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான பாவங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ பாவம் இருக்கா அப்படின்னு கேட்டு பயந்துடாதீங்க. என்னென்ன பாவம் நம்மக்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு ஒன்று புரியும். கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்களா? அவ்வளோதான், நான் கொஞ்சம் நேரம் தான் எடுக்க போகிறேன். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்ட
ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28, 29, 30 அப்படியே சத்தமா படிங்க. நல்லா கவனிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இப்ப என்னென்ன பாவம்னு பாப்போமா? பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார்ல, என்னென்ன பாவம்னு பாருங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினால். எல்லாரும் கவனிங்க. அப்படியே யார் கரெக்டா எண்ணி பதில் சொல்றீங்கன்னு பாக்குறேன். முத காரியம் எல்லா டே ரெடியா இருங்கடா. எத்தனை பாவம்னு எண்ணி பார்ப்போம். இப்ப சரியா? முதல் பாவம் என்னது? சகலவித அநியாயம். இரண்டாவது பாவம் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பயங்கருமாய் துரோகிரம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். பெற்றோருக்கு கீழ்ப்படியலன்னா பாவம். தம்பிங்களா, பெற்றோருக்கு கீழ்ப்படியலன்னா என்னது? அது அழகா சொல்றீங்கடா. பெற்றோருக்கு கீழ்ப்படியலன்னா பாவம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். தொடர்ந்து போவோம். உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து. இப்ப உங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுனா யாரு? இயேசுனா யாரு? ரட்சகர், மீட்பர். இன்னொரு முறை சொல்லுங்க. இயேசுனா யாரு? மறந்துடக்கூடாது. சரியா? இம்மானுவேல்னா யாரு? கூடவே இருக்கிறவர். சொல்லுங்க. இம்மானுவேல்னா யாரு? தேவன் நம்மோடு இருக்கிறவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே எழுந்திருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு ஜெபத்தை நான் பண்ணிடுறேன். பிரதர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் பிரதர். அந்த தெய்வம் எனக்கு வேணும். அந்த தெய்வம் என் உள்ளத்துக்குள்ள வந்தா எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, போராட்டங்களிலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, சுகவீனத்திலிருந்து விடுதலை. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடுப்பார். உங்க பிள்ளைங்க ஒளிவ மர கன்றுகளை போல வளருவாங்க. எல்லாரும் கண்களை மூடுவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். 2 கைகளை உயர்த்தி ஏசப்பான்னு கூப்பிடுவீங்களா? எல்லாரும் ஏசப்பான்னு கூப்பிடுவீங்களா? எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுவீங்களா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய சன்னிதானத்தில் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இரட்சகரே, மீட்பரே, எங்களோடு இருக்கிறவரே, யூதருக்கு ராஜாவே, கிறிஸ்துவானவரே, உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் மேல் வார்க்கப்படுவதாக, எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை விடுதலை செய்யுங்கப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. எல்லா பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. எல்லா சாபத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க. எல்லா கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க. அந்நிய தேவர்களை ஒரு நாள் சேவிக்காதபடி கர்த்தருக்கு பயந்து நடக்க, இயேசப்பாவுக்கு பயந்து நடக்க, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை கழுவுங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. சமாதான பிரபுவே, நித்திய பிதாவே, ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய மனதுருக்கம் கடந்து வருவதாக. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஒவ்வொரு குழந்தைகள் மேலும், ஒவ்வொரு வாலிப செல்வங்கள் மேலும், ஒவ்வொரு பெரியவர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக.
பலவீனங்கள் மாறுவதாக, சோர்வுகள் மாறுவதாக, தடுமாற்றங்கள் மாறுவதாக, பலவீனங்கள் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதம் நடக்கட்டும், இந்த சபை வளரட்டும். ஆண்டவரே, வரப்போகிற புதிய ஆண்டில மிகப்பெரிய ஒரு மேன்மை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த திருச்சபைக்கு உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.